Hi everyone, welcome to SR Academy. 2026 எஸ்டெட் எக்ஸாம் இதில் மேத்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே 10 கணக்குகள் பார்த்தாச்சு பார்ட் 1ல். இது பார்ட் 2. இதில் ஒரு 10 கணக்குகள் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஏற்கனவே நடந்த டெட் எக்ஸாமில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்றத வச்சு தயாரிக்கப்பட்ட கேள்விகள் இவை. ஸோ வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். 11வது கேள்வி, 20% மற்றும் 30% தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி என்ன? அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு குறித்த விலையை குறிச்சிடுறாரு. முதல்ல ஒரு 20% தள்ளுபடின்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் ஒரு 30% தள்ளுபடி சொல்றாரு. இரண்டும் சேர்ந்தா மொத்தமா நம்ம என்ன தோணும்னா 50% தள்ளுபடின்னு தோணும். ஆனால் அதுதான் தப்பு. இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, முதல்ல ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 20, 30, 50. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் பெருக்கி 100ஆல் வகுக்கவும். இதுதான் மெத்தடு. ஸோ எப்படி நாம் வகுத்தோம்னா என்ன, 6% வருது. இந்த 50ல் 6 போனால் மீதி 44% தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து 12வது கேள்வி, ஏ, பி, சி ஆகியோர் ஒரு வேலையை 12, 18, 24 நாட்களில் செய்கின்றனர். ஏ மற்றும் பி சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்தபின் சி மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ரொம்ப முக்கியமான கணக்கு. ஏ 12 நாளில் முடிப்பார், பி 18 நாளில் முடிப்பார், சி 24 நாளில் முடிப்பார். முதல்ல ஏவும் பியும் ஒரு வேலையை சேர்ந்து செய்ய ஆரம்பித்து 3 நாள் செஞ்சிடுறாங்க, அதுக்கப்புறம் விலகிடுறாங்க. அப்போ சி வேலை செய்யலை. முதல் 3 நாள் ஏவும் பியும் மட்டும்தான் செய்கிறாங்க. மீதி வேலையை செய்யறதுக்கு சி வரார். அப்போ இந்த வேலையை அவர் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார்? கணக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் பாருங்கள். ஏ ஒரு நாளில் செய்யும் வேலையின் பங்கு 12ல் 1 பங்கு. அதாவது என்ன கொடுத்துருக்கோ அதை தலைகீழாக எழுதுங்க. அடுத்து பி ஒரு நாளில் செய்யும் வேலையின் பங்கு 18ல் 1 பங்கு. முதல்ல ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டுறோம். 12க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36 வரும். ஸோ எல்சிஎம் இங்கே 3 12 36 ப்ளஸ் 2 18 36. தட் இஸ் ஈக்குவல் டு 5/36. அப்போ ஏவும் பியும் ஒரு நாளில் செய்யும் வேலையின் அளவு 36ல் 5 பங்கு. இப்போ அவங்க 3 நாள் வேலை செஞ்சாங்க. இது ஒரு நாளில் செய்வது. அடுத்தது 3 நாள் வேலை செஞ்சாங்க. அப்போ என்ன பண்ணணும், 3 பெருக்கல் 5/36 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 12 36 5/12 பங்கு. அவங்க ஒரு வேலையில் 12ல் 5 பங்கை முடிச்சிட்டாங்க. அடுத்தது மீதி வேலை என்ன? அதாவது ஒரு வேலையில் 12ல் 5 பங்கு போச்சுன்னா மீதி. ஸோ 1 - 5/12 விச் இஸ் ஈக்குவல் டு, இது எல்சிஎம் எடுத்து பெருக்குனீங்கன்னா 7/12ன்னு வருது. இந்த 7/12 பங்கு வேலையை சி மட்டும் செய்ய வரார். சியோட ஒரு நாள் திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை தலைகீழாக போடணும். 1/24. அவர் ஒரு நாளில் 24ல் 1 பங்கு வேலையை முடிப்பார். அப்போ மீதி வேலை 7/12 அவர் எத்தனை நாட்களில் முடிப்பாருன்னா 7/12 1/24ஆல் வகுக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு 7/12 அப்படியே போடுங்க, வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கலை போடுங்க, இதை தலைகீழாக போடுங்க, 24ன்னு வந்துடும். 1 12 12 2 12 24 7 2 14 7 2 14. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த மாடல் கொஷின் பேப்பர் எப்படிப்பட்டது அப்படின்னா, இதில் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், அதோட டைரக்ட் கொஷின்ஸும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் போன 2 கணக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ், இது டைரக்ட் கொஷின். பாருங்கள், 15 20 25 இது ரெண்டுத்துக்கும் இது 3 எண்களுக்கு நாம் மீப்போவா HCF கண்டுபிடிக்கணும். இது டைரக்ட் கொஷின். ஸோ HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 3த்துக்கும் பொதுவான வகுத்தி என்ன? அதாவது 3மே எந்த டேபிளில் வரும்? 5வது டேபிளில் வரும். 3 5 4 5 20 5 25. இப்போ இது 3த்துக்கும் பொதுவான வகுத்தி இருக்கா?
ஃபேக்டர் இருக்கா அப்படின்னா இல்லை, இது மூணும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இங்கே என்ன இருக்குதோ அதுதான் HCF. சப்போஸ் எல்சிஎம் கேட்டாங்கன்னா இதை மீண்டும் டானா வகுத்தல் போட்டு ஒவ்வொரு எண்ணா போட்டுக்கிட்டு போய் 1,1,1 தான் முடிக்கணும். அப்போ ஆப்ஷன் டி 5 என்பது தான் சரி. மீபோவா, HCF, GCD, மீபேவா, இது எப்படி கேட்டாலும் ஒன்று தான். டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற அனைவருக்குமே ஒரு மிக முக்கியமான நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் நடைபெற்றிருக்கு. இதில் 10 கொஷின் பேப்பர் எங்ககிட்ட ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷன் எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா அதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்டு சைக்காலஜி 5 சப்ஜெக்ட்டுமே ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் சைக்காலஜி மட்டும்தான், பேப்பர் 2 மட்டும்தான் இருக்கா, பேப்பர் 2ல் சோஷியல் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சோஷியல் ஆப்ஷன்லேயும் அதே போல் 10 கொஷின் பேப்பர் இருக்குது. சார் பேப்பர் 1 இருக்கா, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 5 கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது, வித் கம்ப்ளீட் ஆன்சரோடு இருக்குது. இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கட்டாயம் காண்டாக்ட் பண்ணுங்கள். 14வது கேள்வி, A, B, C ஆகியோரின் முதலீடுகள் 2:3:4. 6 மாதங்களுக்கு பிறகு A தனது முதலீட்டை 100% அதிகரிக்கிறார், அதாவது இரட்டிப்பாக்குகிறார். அப்படின்னா அவருடைய மொத்த 3 பேரோட சேர்ந்து லாபம் 3000 ரூபாய் கிடைக்குதுன்னா சியின் பங்கு என்ன? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அல்லது விகித சமம். இந்த தலைப்பில் கட்டாயம் கேள்விகள் வரும், ரேஷியோஸில் வரும். எப்படி நீங்கள் பங்கு பிரிக்க போகிறீங்க அப்படின்றது தான் கேள்வி. இப்போ A, B, C முதல்ல முதலீடு பண்ணுறாங்க 2 பங்கு, 3 பங்கு, 4 பங்குன்னு. அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து A மட்டும் என்ன பண்ணிடுறாரு, டபுள் ஆக்கி விட்டுறாரு. அவருடைய பங்கை 2ன்றது 4ன்னு ஆக்கிடுறாரு. அடுத்தது இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல, அப்படியே தான் இருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா முதல் 6 மாதத்துக்கு இப்படி இருக்குது, அடுத்த 6 மாதத்துக்கு இப்படி இருக்குது. ஸோ ஆவரேஜ் பண்ணோன்னா நம்ம வருஷத்துக்கு உண்டான அவங்களுக்கான தொகையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 3, 2, 4, 6, அதை 2ஆல் வகுத்தா 3, இது 3 அப்படியே தான் வரும், இது 4 அப்படியே தான் வரும். ஸோ மொத்தமாக இந்த ரேஷியோவில் தான் அவங்க பிரிச்சுக்கணும். இப்போ கேள்வி பாருங்கள், சியின் பங்கு என்ன, ஏயின் பங்கு என்னன்னு கேட்கல, ஏ இரட்டி பார்க்கனா கூட அவருடைய பங்கை கேட்கல, சிக்கு என்ன பங்கு. ஸோ கேள்வியை நல்லா நோட் பண்ணிக்கிட்டே ஆன்சர் பண்ணுங்கள். சி 4 பங்கு வாங்குறாரு. எத்தனை பங்கு? மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 10 பங்கு. 10ல் 4 பங்கு எவ்வளோ ரூபாய்க்கு? 3000 ரூபாய்க்கு. ஸோ இதில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 4 12 1200 ரூபாய் சிக்கு நாம் கொடுத்துடணும். ஆப்ஷன் பி. அளவைகள் மென்சுரேஷன்லேருந்து ஒரு கணக்கு. இது பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி போடுறது. ஒரு செவ்வகத்தின் நீளம் கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்டர். இந்த மூலைவிட்டத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மூலைவிட்டத்தை டயகனல்னு சொல்லுவோம், அதனால் அதை நான் டின்னு வச்சுக்கிறேன். ஸோ மூலைவிட்டம் செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மூலையும் 90 டிகிரி. அப்போ இந்த மூலைவிட்டமானது கர்ணம், ஹைபாட்னியூஸ் என்று அழைக்கப்படும். பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கம், ஹைபாட்னியூஸோட வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது மற்ற 2 சைடை நம்ம ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு சமம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 144 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25 விச் இஸ் ஈக்குவல் டு 169. ஸோ டி ஸ்கொயர் 169னா டி ரூட் எடுக்கணும். ஸோ 13 13 169, விடை 13 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி போடப்படுகின்ற கணக்குகள் பெரும்பாலும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் வரும். 13 வரும், 25 வரும். அதனால் நீங்கள் இதை ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கனாலே ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து ஒரு டைரக்ட் கொஷின் பாருங்கள். ரூபாய் 8000க்கு 3 ஆண்டுகளில் 10% எளிய வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. முதிர்வு தொகை என்ன? கவனிங்க, வட்டி எவ்வளோன்னு கேட்கல, முதிர்வு தொகை கேட்குறாங்க. பி 8000, என் என்பது 3 ஆண்டுகள், ஆர் என்பது 10%. ஃபார்முலா PNR/100. இது தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு
8000, n என்பது 3 இன்ட்டு r என்பது 10/100. ஸோ இந்த 2 0 1 0 1 0 இப்படி கேன்சல் பண்ணிடுறேன். மீதி இருக்கிறது பாருங்கள், 800 × 3 நமக்கு 2400 ரூபாய். ஸோ இதோ இருக்குது சார் ஆன்சர் அப்படின்னு டிக் போட்டிங்கன்னா அவங்க தப்பு போட்டுருவாங்க. அப்போ என்ன சார் அப்படின்னா முதிர்வு தொகை கேட்குறாங்க. முதிர்வு தொகை என்பது அசலும் வட்டியும் சேர்ந்த கூட்டுத்தொகை ஆகும். ஸோ P+I which is equal to அசல் 8000, வட்டி 2400, அப்போ நமக்கு முதிர்வு தொகை 10400. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டெட் மேத்ஸ் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் மேத்ஸ் வீடியோஸ் வித் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தனி வட்டி, கூட்டு வட்டி, லாபம், நஷ்டம், அப்புறம் சதவீதம், விகிதம், விகிதாச்சாரம், இந்த தலைப்புகளில் இதே போல் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இந்த ஃப்ரீ வீடியோஸ் அனைத்தும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெட்டுன்னு மெசேஜ் அனுப்புனா கூட நான் உடனே அனுப்பி விட்டுடுறேன். அடுத்து இந்த கலவை கணக்கு ஒன்று கட்டாயம் கேட்குறாங்க. 30 கிலோ கலவையில் தாமிரமும் துத்தநாகமும் இருக்குது. அது எந்த விகிதத்தில் இருக்குதுன்னா 2:3. காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ காப்பர் இஸ்டு ஜிங்க் இஸ் ஈக்குவல் டு 2:3ன்னு எழுதலாம். இந்த விகிதத்தை 3:2ன்னு மாற்றணும் அப்படின்னா எவ்வளவு தாமிரம் காப்பர் சேர்க்கணும், அவ்வளோதான் கேள்வி. ஸோ ஆன்சர் பண்ணலாமா? மொத்தம் 30 கிலோ இருக்குது. அதில் காப்பரின் பங்கு 2 பங்கு காப்பர் இருக்குது. அப்போ 30 கிலோவில் 2 பங்கு காப்பர், மொத்தம் 5 பங்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 5இல் 2 பங்கு காப்பர் உள்ளது. இது கவனிக்கணும். ஸோ இதை நான் சுருக்கி போடுறேன். 6×5 30, 6×2 12. காப்பர் எத்தனை கிலோ? 12 கிலோ. அப்போ ஜிங்க் எத்தனை கிலோ? 12. 30ல் 12 போனால் 18 கிலோ ஜிங்க் இருக்குது. ஓகேவா? இதில் மேற்கொண்டு கொஞ்சம் தாமிரம் சேர்க்குறோம், காப்பரை சேர்க்குறோம். அது எக்ஸ் கிலோன்னு வச்சுக்குவோம். அப்படி சேர்த்தா நமக்கு 3:2ன்னு வரணும். ஓகேவா? அதாவது இதனோட விகிதம் எதுக்கு சமமாக இருக்கணும்? 3/2க்கு சமமாக ஆகணும். இந்த பாருங்கள், 12 கிலோ காப்பர் ப்ளஸ் எக்ஸ் கிலோ காப்பர் பை 18 இஸ் ஈக்குவல் டு 3/2. இதை நம்ம இப்படி எழுதிடலாமா? 12 ப்ளஸ் எக்ஸு பை 18 இஸ் ஈக்குவல் டு 3/2. 4×2 9, 2 17. அப்போ 12 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 27. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 கிலோ. ஸோ மேற்கொண்டு நம்ம எவ்வளவு காப்பரை சேர்க்கணும் அப்படின்னா 15 கிலோ சேர்க்கணும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்த எண் என்ன? 0.125, 0.25, 0.5, 1, அடுத்தது என்ன? யோசிக்கிறீங்களா? ஐடியா வந்துடுச்சா? சரி, நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த நம்பரை 2ஆல் பெருக்குனீங்கன்னா 0.25, இதை 2ஆல் பெருக்கினா 0.5, இதை 2ஆல் பெருக்கினா 1. பெருக்கி வேணும்னா பாருங்கள். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 1 2ஆல் பெருக்கணும். 1 2ஆல் பெருக்கினா 2. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கிக்கிட்டே போகிறோம், அடுத்தடுத்த உறுப்புகள் வருது. அப்போ இந்த கேள்வியில் இன்னொன்று கேட்கலாம். என்ன அப்படின்னா, இந்த தொடர் வரிசையில் 10வது உறுப்பு என்ன, அது மாதிரியும் கேட்கலாம். ஸோ பெருக்கு தொடர் வரிசையை நல்லா படித்து வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
டெட் எக்ஸாமுக்கு ஒரு ரேபிட் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னா மொத்தம் 23 தேர்வுகள் இதில் இருக்கும். இது மேத்தமெட்டிக்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச். எல்லாமே மேத்ஸ் கொஸ்டின். ஒவ்வொரு தேர்வுலையும் 50 வினாக்கள் கேட்போம். இந்த 50 வினாக்களும் சிலபஸ் படி அமைந்திருக்கும். இதற்கான சிலபஸும் முன்கூட்டியே நாங்கள் அனுப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் 3 முழு தேர்வுகள், கம்ப்ளீட் டெஸ்ட்டு 3 தேர்வுகள் நடைபெறும். இது எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையில் முன்கூட்டியே இந்தந்த பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்லி நடத்துகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஏபிசி ஆகியோரின் வேலை திறன் விகிதம். கவனிங்க, எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றதை விட திறன் விகிதம் கணக்குகள் கேட்குறாங்க. 2:3:5 மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை செஞ்சால் அவர் எத்தனை நாளில் முடிப்பார்? இப்போ 3 பேரும் சேர்ந்தா அவங்களோட திறன் எவ்வளோன்னு பாருங்கள். இது 3த்தையும் கூட்டினா 10 வருது. ஸோ 10 திறன் கொண்டவர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 30 நாளில் முடிப்பாங்க. அப்போ பி மட்டும் செய்கிறார். பிக்கு எவ்வளோ திறன்? 3 திறன். இவர் எத்தனை நாளில் முடிப்பார்? அதுதான் எக்ஸு. முதல்ல இது நேர்மாறலா எதிர்மாறலான்னு பாருங்கள். திறன் குறையும் பொழுது நாட்கள் அதிகரிக்கும். அதிக நாள் வேலை செய்யணும். எதிர்மாறல். அப்போ என்ன பண்ணணும்? பெருக்கு விகிதம் சமம். மேலே கருத்த 2த்தையும் பெருக்குங்க, இசைக்கோல்டு போடுங்க, கீழே கருத்த 2த்தையும் பெருக்குங்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸை கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ பி மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை 100 நாள் செய்வார். ஆப்ஷன் டி 100 தான் சரியான விடை. இதுவரை வீடியோவை பார்த்த உங்கள் அனைவரையும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுறேன். ஏறக்குறைய 20 நிமிடமாக நீங்கள் எந்தவித கவனச்சிதறலும் இன்றி உங்களுடைய நோக்கத்துக்காக இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. கங்க்ராட்ஸ். அடுத்தது கடைசி கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். அடுத்த 24 மணி நேரத்தில் பார்ட் 3, அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்ட் 3 வந்துடும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடைசி கேள்வி, நேரடியான கேள்வி. ஒரு வட்டத்தின் பரப்பளவு 616 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய சுற்றளவு என்ன? பரப்பளவுக்கு பை 22/7ன்னு யூஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அது என்னன்னு கொடுத்துருக்காங்க? 616. பைக்கு பதிலாக 22/7 போடுங்க. ஆர் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 616. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். இதையும் எப்பயும் 11ஆம் வாய்ப்பாட்டிலே அடிச்சிடலாம். 2 11 22, 5 11 56, மீதி 6 6 11 66. இப்போ 1 2 22 28 2 56. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 28 பெருக்கல் 7. இப்போ இது 2த்தையும் பெருக்கலாமா? வெயிட் பண்ணுங்க, பெருக்காதீங்க. ஏன்னா இதையே நம்ம இப்படி எழுதுறேன். 28 2 பெருக்கல் 2 4 7 28 அப்படின்னு எழுதுகிறோம். இந்த 7 அப்படியே வந்துடுச்சு. இப்போ ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜோடி நமக்கு கிடைக்குது. ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 7 விச் இஸ் ஈக்குவல் டு 14. 14 சென்டிமீட்டர் ஆரம். கவனிங்க, இன்னும் 14 காணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. கேள்வியில் சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவு C is equal to circumference 2πr which is equal to 2 into 22/7 into ஆரம் 14 சென்டிமீட்டர். அடித்தோம் அப்படின்னா 2 2 4 4 22 88 சென்டிமீட்டர். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆப்ஷன் சி தான் சரியான விடை.